வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரை உசிலம்பட்டியில் காவலர் கொலை வழக்கில் தேடப்பட்டவர் போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. தேனியில் காட்டுப்பகுதியில் பதுங்கியிருந்த கஞ்சா வியாபாரி பொன்வண்ணனை சுட்டுக் கொன்றது காவல்துறை. டெல்லியில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்த நிலையில் 2 நாட்களில் நடைபெற்ற சந்திப்பு. அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக ஆங்கில தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தெரிவித்த மத்திய அமைச்சர் அமித்ஷா. சொந்த கருத்து என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி விளக்கம். அரசின் நடவடிக்கைகளால் தமிழ்நாட்டில் 6% குறைந்துள்ள வன்கொடுமை வழக்குகள். ஆதி திராவிடர் பழங்குடியினர் துறை மாநில கண்காணிப்பு குழு கூட்டத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் பேச்சு. தொண்டர்களை உற்சாகப்படுத்தவே திமுக தாவேக இடையே போட்டி என்று விஜய் பேச்சு. பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தான் என்பதை மக்கள் அங்கீகரித்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. வேட்புமனுவில் தவறான தகவல் தெரிவித்த புகாரில் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி மீதான வழக்குகள் விசாரணைக்கு தடை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெல்லை மாவட்டத்தில் மீண்டும் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள். மானூர் ஆலங்குளம் சாலையில் காலாவதி மருந்துகளை கொட்டிச் சென்றவர் யார் என்று விசாரணை. சென்னையில் இன்று வெயில் சதமடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மார்ச் 31 முதல் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் கணிப்பு. மியான்மரில் கடும் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிரிழப்பு 1000-ஐ கடந்தது. ஏராளமானோர் படுகாயங்களுடன் மருத்துவமனைகளில் அனுமதி. தாய்லாந்தில் நிலநடுக்கத்தால் 10 பேர் உயிரிழப்பு. பாங்காக்கில் 30 மாடி கட்டிடம் சரிந்து விழுந்ததால் அலறி எடுத்து ஓடிய மக்கள். மியான்மரின் ராணுவ தலைவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிரதமர் மோடி ஆறுதல். பேரிடர் நிவாரணப் பொருட்கள், மனிதாபிமான உதவிகள் மற்றும் மீட்பு பணியாளர்களை உடனடியாக அனுப்பவும் ஏற்பாடு செய்திருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் தொடர்பு கொள்ளலாம். உதவி எண்களை வெளியிட்டது தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலத்துறை. சென்னை அடுத்த கிளாம்பாக்கத்தில் நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த மாணவி தற்கொலை. அதிர்ச்சி அளிப்பதாக எக்ஸ் தளத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பேருந்திலிருந்து இறங்கியவர் தவறி விழுந்து சக்கரத்தில் சிக்கிய பரிதாபம். கால்கள் சிக்கிக் கொண்டு துடித்த பதைபதைக்க வைத்த CCTV காட்சிகள். ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதி நீர் பூண்டி நீர்த்தேக்கத்தை வந்தடைந்தது. வினாடிக்கு 20 கனஅடி நீர் மட்டுமே வருவதால் சென்னையின் தாகம் தீர்க்குமா என்று எதிர்பார்ப்பு. திருச்செந்தூர் கடற்கரையில் 100 அடி தூரத்திற்கு உள்வாங்கிய கடல். பச்சை நிற பாசி படிந்த பாறைகள் மீது ஏறி செல்ஃபி எடுக்கும் பக்தர்கள். பதினெட்டாவது IPL சீசனின் முதல் வெற்றியை பதிவு செய்யப் போவது யார்? அகமதாபாத்தில் நடைபெறும் போட்டியில் குஜராத் மும்பை அணிகள் இன்று வலப்பரீட்சை.
நெல்லை மாவட்டத்தில் காலாவதியான மருந்து பாட்டில்கள், மருத்துவ குப்பிகள் கொட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ஐயப்பன். ஐயப்பன், விவரங்கள். நிச்சயமா. அதாவது நெல்லை மாவட்டம் மாநகர் அடுத்துள்ள மதவக்குறிச்சி, உகந்தான்பட்டி அருகே உள்ள பகுதிகளில் காலாவதியான மருந்து பாட்டில்கள் மற்றும் மருத்துவ குப்பிகள் போன்றவை கொட்டப்பட்டுள்ளன. ஏற்கனவே இது நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி மற்றும் கொண்டா நகரம், கோடகநல்லூர் பகுதிகளில் கேரளா மருந்து கிளைகள் கொட்டப்பட்டு அதுக்கு 5 வழக்குகள் பதிவு செய்து பலர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மானூரிலிருந்து ஆலங்குளம் செல்லும் சாலையில் இந்த மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளது. இந்த கொட்டப்பட்டுள்ள கழிவுகள் குறித்து எங்கிருந்து கொட்டப்பட்டது, யாரால் கொட்டப்பட்டது என்பது குறித்து வருவாய்த்துறை மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை செய்து கொண்டிருந்தார். நன்றி ஐயப்பன், விவரங்களுக்கு. டாஸ்மாக் கடையில் ஏற்பட்ட தகராறில் உசிலம்பட்டியைச் சேர்ந்த காவலர் கல்லால் தாக்கி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தேடப்பட்ட நபரை போலீசார் என்கவுண்டர் செய்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அடுத்த கள்ளப்பட்டியைச் சேர்ந்தவர் காவலர் முத்துக்குமார். உசிலம்பட்டி காவல் நிலைய ஆய்வாளரின் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த முத்துக்குமார் கடந்த வியாழக்கிழமை மதுபான பாரில் மது அருந்திருக்கிறார். அப்போது அதே பாரில் மது அருந்திய கஞ்சா வழக்கில் கைதாகி வெளியே வந்த பொன்வண்ணன் உள்ளிட்டோர் முத்துக்குமார் அறிவுரை வழங்கியதாக கூறப்படுகிறது. இதில் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் முற்றி கைகலப்பு ஏற்பட்ட நிலையில் பொன்வண்ணன் உள்ளிட்டோர் முத்துக்குமாரை இரும்பு கம்பி மற்றும் கல்லால் தாக்கி படுகொலை செய்தனர். இதனை தடுக்க வந்த முத்துக்குமாரின் உறவினர் ராஜாராம் என்பவரையும் பொன்வண்ணன் உள்ளிட்டோர் கடுமையாக தாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக தலைமறைவான பொன்வண்ணனை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் பொன்வண்ணனை தேனி மாவட்டம் கம்பம் வனப்பகுதியில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட காவலர்கள் அவரை கைது செய்ய முயன்றிருக்கின்றனர். அப்போது போலீசாரை தாக்கிவிட்டு பொன்வண்ணன் தப்பி ஓடியதாக சொல்லப்படுகிறது. இதனால் போலீசார் பொன்வண்ணனை என்கவுண்டரில் சுட்டுக் கொண்டிருக்கின்றனர். முன்னதாக காவலர் கொலை குறித்து சட்டப்பேரவையில் விவாதிக்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் அதிமுகவினர் அவையில் அமளியில் ஈடுபட்டு வெளியேற்றப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியது அவரது சொந்த கருத்து என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி கிடையாது என்று திட்டவட்டமாக கூறி வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த செவ்வாய்க்கிழமை திடீரென்று டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்டணி தொடர்பாக எதுவும் பேசவில்லை என்றும் தமிழ்நாடு நலன் கருதியே சந்தித்ததாகவும் விளக்கமளித்தார். ஆனால் அதற்கு அடுத்த நாளே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லி புறப்பட்டார். பின்னர் கடந்த வியாழக்கிழமை அண்ணாமலை, பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன் ஆகியோர் அமித்ஷாவை சந்தித்து பேசினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை கூட்டணி குறித்து தகுந்த நேரத்தில் தலைவர்கள் பேசுவார்கள் என்று கூறினார். இந்நிலையில் ஆங்கில நாளேடு ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் உறுதி செய்யப்பட்ட பிறகு அதனை வெளிப்படையாக தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்துள்ள அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி அமித்ஷா கூறியது அவரது தனிப்பட்ட கருத்து என்றார். அது அவர் சொல்லுகின்ற கருத்து. அவர் சொல்லுகின்ற கருத்தை எங்களிடத்தில் நீங்கள் கேட்கக்கூடாது. எங்களுடைய இன்றைய நிலைப்பாடு, நாங்கள் சென்ற முழு காரணம் மாநிலத்தினுடைய நலன் கருதி தான் சென்றிருக்கிறோம். இதனிடையே அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மதுரையிலிருந்து ரகசியமாக டெல்லி சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்தித்து பேசியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியிலிருந்து இன்று காலை செங்கோட்டையன் மதுரை திரும்பியதாகவும் கூறப்படுகிறது.